மகாராணியும் மீனவனும் மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான். ஒரு மீனவன், அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும். மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு 5000 பொற்காசுகள் கொடுத்தார். இதனால் கடும் கோபம் கொண்ட மகாராணி, ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்கள் என்றாள். என்று மன்னர் மறுத்தார். சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீனானா பண்ணா என்று கேளுங்கள். ஆண் மீன் என்று அவன் சொன்னால் பெண் மீன்தான் வேண்டும் என்றும், பெண் மீன் என்று சொன்னால் ஆண் மீன்தான் வேண்டும் என்றும் கேளுங்கள். எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசுகளை பிடுங்கியாக வேண்டும் என்றாள் மகாராணி. மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான். அவன் உஷாராக பதில் சொன்னான். இது ஆணுமில்லை பெண்ணுமில்லை, இரண்டின் குணங்களையும் கொண்ட அதிசய மீன். அதனால்தான் அதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான். இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் 5000 பொற்காசுகளை கொடுத்தார். அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது. மீனவன் அதை தேடி எடுத்தான். மகாராணி கோபத்தின் உச்சிக்கே போனாள். கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்றாள் மன்னரிடம். நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி. யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இதனால் இன்னும் மனம் நெகிழ்ந்த மன்னர் மேலும் 5000 பொற்காசுகளை கொடுத்தார். இப்பொழுது மகாராணி தனது வாயை மூடிக்கொண்டாள். இதற்கும் நாம் ஏதேனும் கேள்வி கேட்க அவன் சௌரியமாக பதில் சொல்லி மேலும் பொற்காசுகளை மன்னரிடமிருந்து பெற்றுவிடுவான். அப்படியே சென்றால் நம் கஜானா காலியாகிவிடும் என சிந்தித்த மகாராணி அமைதியாகிவிட்டார்.